முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இப்பதிவை நீ முழுமையாக கூட கேட்க வேண்டாம். முதல் 2 நிமிடமாவது எனக்காக கேட்பாயா? கேள் தங்கமே. வாழ்க்கை பல அடிகள் தருகிறது, வாழ்க்கை பல கஷ்டங்கள் தருகிறது என்று துவண்டு இருக்காதே. நீ எழுந்து முயற்சி செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் யாரும் என்னை ஊக்கப்படுத்த தேவையில்லை, உன்னை நீயே ஊக்கப்படுத்தி கொண்டாலே போதும். அவர்கள் அவ்வாறு பேசுகின்றார்கள், இவர்கள் இப்படி கூறிவிட்டார்கள் என்று அடுத்தவர்களை நினைத்து நீ மனவேதனை அடையாதே. அடுத்தவர்களால் நீ மனவேதனை அடைய வேண்டும் என்றால் நீ வாழும் வரை அந்த வேதனையில் மட்டுமே இருக்க வேண்டும். நீ நல்லது செய்தாலும் பேசுவார்கள், நீ தீயது செய்தாலும் பேசுவார்கள். பேசுபவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டு அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருப்பார்கள். நீ எதையும் காதில் வாங்காமல் மேலே முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். நீ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்புக்கொள்ளாதே. நீ எப்பொழுதும் எதையும் ஒப்பிட்டு பார்க்காதே. உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, ஆனால் அவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று வெளியில் இருந்து நீ யாரையும் சொல்லிவிட முடியாது. அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அவரவர் நிலை என்னவென்று தெரியும். உனக்கு வெளித்தோற்றத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்னிடம் பணம் இல்லையே, அவர்களிடம் எவ்வளவு அதிகமாக பணம் இருக்கின்றது, அவர்களைப் போல் வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவாய். ஆனால் உள்ளே சென்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடத்தில் பணம் மட்டுமே இருக்குமே தவிர உன்னிடத்தில் இருக்கும் நிம்மதி கூட அவர்களிடத்தில் இருக்காது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அல்லது வீட்டில் சண்டை இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒவ்வாமை இருக்கும், இன்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நீ இருக்கும் நிம்மதி அளவிற்கு கூட அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ மனதளவில் சற்று சிரித்தால் கூட அவர்களால் சிரிக்க முடியாது. எப்பொழுதும் வெளி தோற்றத்தை வைத்தும் அவர்களிடம் பணம் சொத்து மதிப்பெல்லாம் அதிகமாக இருக்கிறது, அவர்கள்தான் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். கண்கள் அது நம்மை முட்டாள் செய்வது. ஆனால் உள்ளே சென்று நன்கு ஆராய்த்து பார்த்தால்தான் அவரவர் நிலை எல்லாருக்கும் புரியும். எனவே உன் வாழ்க்கையை நீ மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கை நல்லா இருக்கு என்று சொல்லி வாழ்ந்து பார். இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று நீயே உன்னையே கேட்டுப்பார். இருக்கின்ற வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். அந்த வாழ்க்கையில் நீயே குறை சொல்லாதே தங்கமே. வாழ்க்கை ஒரு முறைதான், அதை நன்றாக அனுபவித்து வாழ். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.